திருச்சிற்றம்பலம். உச்சியும் காலையும் மாலையும் ஈசனை நச்சுமின் நச்சி நமவென்று நாமத்தை விச்சிமின் விச்சு விரி சுடர் மூன்றினும் நச்சுமின் பேர் நந்தி நாயகன் ஆகுமே. திருச்சிற்றம்பலம். காலை பொழுதிலும் உச்சி பொழுதிலும் மாலை பொழுதிலும் ஆக முப்பொழுதுகளிலும் சிவபெருமானை வழிபடுவதற்கு பேரன்பு கொள்ள வேண்டும். நமசிவைய என்னும் நல்ல தமிழ் முறையே சிவன் திருப்பெயர். ஆதலால் பேரன்பு கொண்டு அந்த திரு எழுத்தை புகழ்ந்து ஓதி போற்ற வேண்டும். சிவபெருமான் திருக்கண்களாக ஞாயிறு, திங்கள், தீ மூன்றும் சொல்லப்படுகின்றன. அந்த மூன்றினும் சிவபெருமான் திரு அருள் ஒளி மேம்பட்டு விளங்கும் உண்மை அறிந்து சிவன் திருவுருவாக வழிபட வேண்டும். அவன் திருப்பெயர் நந்திநாயக்கன் என்று நவிலப்படும். முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் ஆவான். அவன் திருவடி சேர்ப்பிக்கும் நன்னெறியாவது நத்தமிழ் மறையால் நமசிவையவே. விச்சுமின் என்றால் புகழுங்கள் என்ற பொருள்படுகிறது. அதாவது இறைவனது திருநாமமாகிய சிவாய நம எனும் மந்திரத்தை காலை, நண்பகல், மாலை ஆகிய 3 வேளைகளிலும் விருப்பத்துடன் ஜெபித்தல் வேண்டும். அப்படி ஜெபிப்பதனால் உடம்பில் உள்ள அணுக்கள் எல்லாம், அதாவது அக்னி, சூரியன், சந்திரன் சிவமயமாகும். முடிவில் சிவானந்தம் எனும் பேரின்பமாகிய விளைவை பெறலாம். விச்சி விரிசுடரை இப்பொழுது பார்க்கலாம். விச்சி என்றால் விசு என்பதன் திரிபு. விசு என்றால் இடைவிடாமல் என்று பொருள். விரிசுடர் என்றால் விரிந்த ஒளி, அதாவது சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 சுடர்களை குறிக்கும். எனவே விச்சி விரிசுடர் என்பது இடைவிடாமல் 3 சுடர்களையும் வணங்குதல் என்று பொருள் கொள்ளலாம். இந்த 3 சுடர்களும் இறைவனின் வடிவங்களாக கருதப்படுகின்றன. இந்த பாடலில் இந்த சொற்றொடர் இறைவனை இடைவிடாமல் வணங்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அதாவது காலை, மதியம், மாலை என 3 சந்தர்ப்பங்களிலும் இறைவனை மனதில் நிலைநிறுத்துங்கள் என்று கூறுகிறது. உச்சியும் காலையும் மாலையும் ஈசனை நச்சுமின் நச்சி நமவென்று நாமத்தை விச்சுமின் விச்சி விரிசுடர் மூன்றினும் நச்சுமின் பேர் நந்தி நாயகனாகுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.